அறிமுகம். மென்மையான பாரம்பரிய இசை பிளஸ் தேங்காய் தோப்புகள், மலைகள், ட்ரோன் காட்சிகள். பொள்ளாச்சி என்றாலே பசுமையான வயல்கள், உயர்ந்த தேங்காய் மரங்கள், அமைதியான வாழ்க்கை நினைவுக்கு வருகிறது. ஆனால் இந்த அழகான நகரத்திற்கு 2000 ஆண்டுகளுக்கு மேலான வரலாறு இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? வாங்க பொள்ளாச்சியின் வரலாற்று பயணத்தை தொடங்கலாம். இடமின் முக்கியத்துவம். மேப் அனிமேஷன். பொள்ளாச்சி பாலக்காடு இடைவெளி, கொங்குநாடு. தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள பொள்ளாச்சி தமிழ்நாடு கேரளாவை இணைக்கும் பாலக்காடு இடைவெளிக்கு அருகில் உள்ளது. இந்த இயற்கையான பாதை பழங்காலத்தில் பொள்ளாச்சியை ஒரு முக்கிய வாணிக நகரமாக மாற்றியது. சங்க காலம், பழங்கால ஓவியங்கள், ஓலைச்சுவடிகள், விவசாய காட்சிகள். பொள்ளாச்சியின் வரலாறு சங்க காலம் வரை செல்கிறது. அப்போது இந்த பகுதி கொங்குநாடு என்று அழைக்கப்பட்டது. வளமான நிலம், உழைப்பான விவசாயிகள், செழிப்பான வாழ்க்கை, இதுவே கொங்கு நாட்டின் அடையாளம். மசாலா பொருட்கள், மரப்பொருட்கள், விளைச்சல்கள் ஆல் கேரளா நோக்கி இந்த வழியாக சென்றன. சேரர் அண்ட் சோழர் ஆட்சி. கோவில் சிற்பங்கள், கல்வெட்டுகள், ஏரிகள். ஒரு காலத்தில் பொள்ளாச்சி சேரர்களின் ஆட்சியில் இருந்தது. பின்னர் வலிமையான சோழர்கள் இந்த பகுதியை கைப்பற்றினர். சோழர்கள் காலத்தில் ஏரிகள், கால்வாய்கள், கோவில்கள் கட்டப்பட்டு விவசாயம் மேலும் வளர்ச்சி அடைந்தது. இன்றும் காணப்படும் கல்வெட்டுகள் அந்த காலத்தின் நிர்வாகத்தை சொல்லுகின்றன. விஜயநகர மற்றும் நாயக்கர் காலம். கோவில் திருவிழாக்கள், கிராம வாழ்க்கை. 14ஆம் நூற்றாண்டில் பொள்ளாச்சி விஜயநகர பேரரசின் கீழ் வந்தது. பின்னர் மதுரை நாயக்கர்கள் ஆட்சி செய்தனர். இந்த காலகட்டத்தில் கோவில் மையமாக கிராம வாழ்க்கை அமைந்தது. திருவிழாக்கள், பாரம்பரிய வழிபாடுகள் மக்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகின. மைசூர் ஆட்சி. திப்பு சுல்தான். திப்பு சுல்தான் ஓவியங்கள் 18ஆம் நூற்றாண்டில் பொள்ளாச்சி ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் ஆட்சியின் கீழ் வந்தது. மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு அருகில் இருப்பதால் இந்த பகுதி இராணுவ ரீதியாகவும் முக்கியமானதாக இருந்தது. பிரிட்டிஷ் காலம். பழைய புகைப்படங்கள், சந்தை காட்சிகள். திப்பு சுல்தான் தோல்விக்கு பிறகு பிரிட்டிஷ் ஆட்சி தொடங்கியது. பொள்ளாச்சி மெட்ராஸ் பிரசிடென்சியின் ஒரு பொள்ளாச்சி ஆன்மீகத்திலும் சிறந்தது. மாசாணி அம்மன் கோவில் தென்னிந்தியாவின் மிக சக்தி வாய்ந்த கோவில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. கொங்கு நாட்டின் பாரம்பரியம் இன்றும் இங்கே உயிருடன் இருக்கிறது. முடிவு. சூரிய அஸ்தமனம், மென்மையான இசை. சங்க கால வர்த்தக பாதையிலிருந்து இன்றைய சினிமா நகரம் வரை பொள்ளாச்சி என்பது ஒரு நகரம் மட்டுமல்ல, அது ஒரு வாழும் வரலாறு. அவுட்ரோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். பொள்ளாச்சியில் உங்களுக்கு பிடித்தது எது? கமெண்ட்ஸில்